ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ பெயின் வர்சஸ் மினோட்டோ வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாரு. அண்ட் நம்ம சேனல்லையும் நருட்டோ சம்மந்தமாக வீடியோ போட்டு பல நாட்கள் ஆச்சு. ப்ளஸ் நருட்டோ அனிமேவை பொறுத்த வரைக்கும் பெயின் மினோட்டோ இவங்க ரெண்டு பேருமே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேட்டில்னு ஒன்று நடந்தால் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இப்போ தான் நருட்டோ அனிமேவை தமிழ் டப்பிங்கில் பார்த்துட்டு இருந்து எனக்கு ஸ்பாய்லர்ஸ் வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. அதையும் மீறி இந்த ஒரு வீடியோவை நான் பார்த்தே தீர்வேன்னு சொன்னீங்கன்னா வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினோட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஜீனியஸ். எந்த அளவுக்குனா ஒபிட்டோவோட மங்கைக்யூ ஷாரிங்கான் எபிலிட்டியான கமுயியோட எபிலிட்டி என்னங்கிறத சில நிமிஷங்கள்லயே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கவுண்டர் அட்டாக் போடுறதெல்லாம் ஒரு சாதாரண ஷினோபியால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்தை ரொம்ப அசால்ட்டா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா மினோட்டோ. அண்ட் மினோட்டோவை எல்லோ ஃபிளாஷ் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு காரணமே கிட்டத்தட்ட லைட்டை விட பல மடங்கு ஃபாஸ்டா மினோட்டோவால ரியாக்ட் பண்ணவோ செயல்படவோ முடியும். ஈவன் சீரிஸ்ல 8th கேட்டை ஓபன் பண்ண காய் வந்து லைட்டை விட ஃபாஸ்டா கிட்டத்தட்ட ஸ்பேஸையே பெண்ட் பண்ற அளவுக்கு வேகமா மூவ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல சடனா உள்ள புந்து ட்ரூத் சீக்கர் ஆர்பை மினோட்டோ வந்து டெலபோர்ட் பண்ணி கொண்டு போயிருப்பான். சோ இதையெல்லாம் பார்க்கும்போது மினோட்டோவோட ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ணவே முடியல. சோ இந்த அளவுக்கு இன்ஸ்டன்டேனியஸா இருக்கிற மினோட்டோ வந்து FTG அதாவது ஃப்ளைங் தண்டர் கார்டுங்கிற ஸ்பேஸ் டைம் நின்ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இதன் மூலமா ஒரு கேரக்டர் மேலேயோ இல்ல ஒரு பொருள் லைக் தன்னோட குனாய்ஸ்ல ஒரு விதமான மார்க்கிங்கை வந்து பிளேஸ் பண்ணுவான். இந்த மார்க்கிங் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மினோட்டோவால இன்ஸ்டன்டேனியஸா டெலபோர்ட் ஆகிக்கிட்டே இருக்க முடியும், அதுவும் லைட்டை விட ஃபாஸ்டா. சோ மினோட்டோவோட இந்த ஒரு அபரிவிதமான ஸ்பீடு வந்து பெயினுக்கு இந்த ஒரு பேட்டில்ல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெயின் வந்து ஜிராயா, சுனாடே, நருட்டோ மாதிரியான பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணிருக்கலாம். பட் அவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது மினோட்டோ கூட நடக்கிற சண்டை வந்து டோட்டலா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா மினோட்டோ வந்து அவங்கள மாதிரி ஹேண்ட் டு ஹேண்ட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு தன்னோட ஆப்போனன்ட்ஸை டெலபோர்டேஷனை யூஸ் பண்ணி ஆஃப் கார்ட்ல லாக் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். அண்ட் மினோட்டோவோட டெலபோர்டேஷன் ஸ்பீடுக்குலாம் பெயினால ரியாக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதை நான் சொன்ன உடனே சீரிஸ் பார்த்த ஒரு சில பேர் வந்து ப்ரோ நாகட்டோ பெயின் வந்து கேசிஎம் நருட்டோ கூடவே ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணா ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா கேசிஎம் நருட்டோ வந்து லைட் ஸ்பீட்ல மூவ் பண்ற ரைக்காகே வலையே கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணுவான். ஸோ கேசிஎம் நருட்டோ கூடவே நாகட்டோ வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணாங்கிறதுனால பெயினுமே லைட் ஸ்பீட்ல மூவ் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது தப்பு. ஏன்னா கேசிஎம் ஃபார்ம்ல இருந்தாலே நருட்டோ வந்து லைட் ஸ்பீட்ல தான் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அண்ட் நாகட்டோ அண்ட் இட்டாச்சி கூட நருட்டோ வந்து ஃபைட் பண்ணும்போது அந்த ஒரு பேட்டில்ல சீரியஸாவே ஃபைட் பண்ணிருக்க மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கண்ட்ரோல்குள்ள வர வைக்கணும்னு நினைச்சான். பட் நாகட்டோ வந்து காபுட்டோவோட கண்ட்ரோல்ல இருந்ததுனால அவனால கேசிஎம் நருட்டோ கூட ஃபைட் பண்ணாம இருக்க முடியல. சோ நாகட்டோவோட ஸ்பீடு வந்து கேசிஎம் நருட்டோ அளவுக்குலாம் இருக்காது, வேணும்னா இட்டாச்சிக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இட்டாச்சி வந்து தன்னோட சூசனோல இருக்கிற டோட்சுகா பிளேட வச்சு நாகட்டோவை சீல் பண்ணிருப்பான். அதனால தான் சொல்றேன். அப்ப இட்டாச்சியோட ஸ்பீடு என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரிஸ்ல ஒரு முறை இட்டாச்சி வந்து சாஸ்கேவோட தண்டர் கிளாப் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். சோ இட்டாச்சியோட ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து லைட்னிங்கை விட ஃபாஸ்டா இருக்கும். சோ நாகட்டோவாலையும் சேம் அதே ஸ்பீட்ல தான் ரியாக்ட் பண்ண முடியும். பட் லைட்னிங்கை விட லைட் வந்து பல மடங்கு ஃபாஸ்டா இருக்கும். ஆனா அந்த லைட்டை விடவும் மினோட்டோ வந்து பயங்கர ஃபாஸ்டா இருப்பான். சோ மினோட்டோவோட டெலபோர்டேஷன் ஸ்பீடுக்குலாம் பெயின் வந்து ரியாக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் வந்து நடக்குது. பேட்டில் எப்படி நடக்குதுன்னா சீரிஸ்ல எப்படி பெயின் வந்து லீஃப் வில்லேஜை அட்டாக் பண்ண வந்தானோ அதே மாதிரி நம்ம கதையிலையும் வரான். வந்து ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றான். நிறைய மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கடுப்பாகி பெயினை தடுக்கிறதுக்காக ஒரிஜினல் சீரிஸ்ல சுனாடே வந்து வந்திருப்பாங்க. பட் நம்மளோட கதையில 5th ஹோகாகே சுனாடேக்கு பதிலா 4th ஹோகாகே மினோட்டோ வந்து வராரு. அது எப்படி ப்ரோ அவர் தான் செத்துட்டாரேன்னு சொன்னீங்கன்னா சும்மா இந்த ஒரு பேட்டிலுக்காக கற்பனையா மினோட்டோ வந்து பெயினை தடுக்கிறதுக்காக வராருன்னு நினைச்சுக்கங்க. சோ இப்போ மினோட்டோ வந்து பெயினை அட்டாக் பண்றதுக்காக வராரு. ரினேகான் மூலமா நாகட்டோவுக்கு 6 பேத்ஸோட பவர் கிடைக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா தேவா பேத், அசுரா பேத், ஹியூமன் பேத், அனிமல் பேத், பிரட்டா பேத் அண்ட் நரகா பேத். சோ இந்த 6 பேட்ஸையுமே ஒரு பொம்மை மாதிரி நாகட்டோ வந்து தன்னோட சாக்ரா ராட்ஸ் மூலமா எங்கேயோ இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். சோ ஒரிஜினல் சீரிஸ்ல நருட்டோ எப்படி இவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணிட்டு நாகட்டோ கிட்ட போனானோ அதே போல இந்த இடத்துல மினோட்டோவும் இவங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலா இந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டிலுக்கு நான் சேஜ் மோட் யூஸ் பண்ற மினோட்டோவை தான் சூஸ் பண்ணிருக்கேன். வேற கேசிஎம் மினோட்டோவையோ இல்ல ரீஅனிமேட்டட் ஆன மினோட்டோவையோ நான் சூஸ் பண்ணல. ஏன்னா அப்பதான் பேட்டில் வந்து கொஞ்சமாவது ஃபேரா இருக்கும். சோ இப்போ பெயினுக்கும் மினோட்டோக்கும் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மினோட்டோவால லைட்டை விடவும் ஃபாஸ்டா டெலபோர்ட் ஆகி அட்டாக் பண்ண முடியுங்கிறதுனால 3-4 பேத்ஸ் ஆஃப் பெயினை ரொம்ப அசால்ட்டாவே நாக் அவுட் பண்ணிடுவான். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே கொஞ்சம் வீக்கான பேத்னா அது ஹியூமன் பேத் தான். ஆக்சுவலா இந்த ஹியூமன் பேத்தோட வேலையே தன்னோட ஆப்போனன்ட்டோட உடம்புல இருந்து சோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான். பட் ஒருத்தவங்களோட உடம்புல இருந்து சோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம்ங்கிறது ஆகும். ஒருவேளை விக்டிம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவங்களால இந்த ஒரு அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணவும் முடியும். சோ ஃபர்ஸ்ட் மினோட்டோ வந்து டக்குன்னு டெலபோர்ட் ஆகி இந்த ஒரு ஹியூமன் பேத்தை தன்னோட ரசிங்கான போட்டு முடிக்கிறாரு. இந்த ஹியூமன் பேத் நாக் அவுட் ஆன அடுத்த செகண்டே
மீதி இருக்கிற 5 பேட்ச் ஆஃப் பெயினுமே அலர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க 6 பேருமே ஒரே கனெக்ஷன்ல தான் இருக்காங்க. சோ ஒருத்தருக்கு என்ன ஆனாலும் மீதி இருக்கிற 5 பேருக்கும் என்ன ஆச்சுங்கிறது தெரிஞ்சிடும். சோ ஹியூமன் பாத் நாக் அவுட் ஆனது தெரிஞ்ச உடனே அனிமல் பாத் வந்து பல விதமான பவர்ஃபுல்லான அனிமல்ஸை வந்து சமன் பண்றான். இந்த அனிமல்ஸ்னால மினோட்டோவுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஏன்னா மினோட்டோ டக்கு டக்குன்னு டெலபோர்ட் ஆகிட்டே இருப்பான். பட் இந்த சமனான அனிமல்ஸ்ல ஒரு பச்சோந்தி ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு பச்சோந்தியால யார் கண்ணுக்கும் தெரியாம மறைய முடியும். அண்ட் பெயின் வந்து அதோட வாய்க்குள்ள போய் அவனும் யார் கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுவான். பட் மினோட்டோவால சேஜ் மோட் யூஸ் பண்ண முடியுங்கிறதுனால இந்த பச்சோந்தி எல்லாம் ரொம்ப ஈஸியாவே சென்ஸ் பண்ணிடுவான். சோ இதை சென்ஸ் பண்ண அடுத்த செகண்டே இதுகிட்ட டெலபோர்ட் ஆகி தேவைப்பட்டா தன்னோட டோட்ஸை சமன் பண்ணியும் இதை போட்டு தள்ளிடலாம். இல்லனா ஒரு பிக் பால் ரசிங்கான கிரியேட் பண்ணி கூட இந்த பச்சோந்தியோட சேர்த்து அனிமல் பாத்தோட கதையும் முடிச்சிடலாம். அடுத்து மினோட்டோ உடனே நரகா பாத்தோட கதையை முடிச்சாகணும். ஏன்னா இந்த நரகா பாத்தோட பவருமே மத்தவங்களோட உடம்புல இருந்து சோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுதான். பட் இதோட மெயின் பவரே அடி வாங்கி கிடக்கிற மத்த பேட்ச் ஆஃப் பெயினை திரும்ப பழைய நிலைமைக்கே கொண்டு வர்றதுதான். ஆக்சுவலா சீரிஸ்ல நருட்டோ வந்து தன்னோட ரசன் சுருக்கினை பயன்படுத்தி இந்த நரகா பாத்தை ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிருப்பான். பட் மினோட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் யூஸ் பண்ற ஃப்ளையிங் ரேஜ்னே ஒரு ட்ரிக் தான். சோ அனிமல் பாத்தோட கதை முடிச்ச அடுத்த செகண்டே நரகா பாத் மேலேயும் ஒரு பிக் பால் ரசிங்கான மினோட்டோ வந்து போட்டுருவான். இப்போ மிச்சம் இருக்கிறது அசுரா பாத், பிரெட்டா பாத், தேவா பாத் தான். அசுரா பாத்தை பொறுத்த வரைக்கும் மினோட்டோ வந்து அதை அடிச்சு நாக் அவுட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதோட வேலையே பல விதமான மிசைல்ஸை ஷூட் பண்றது, தன்னோட பாடியில இருக்கிற வெப்பன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுதான். சோ மினோட்டோ வந்து இதை ரசிங்கான் யூஸ் பண்ணி நாக் அவுட் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இது மேல ஒரு FTG மார்க்கிங்கை மட்டும் பிளேஸ் பண்ணி வேற ஒரு மார்க்கிங் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு இதை டெலபோர்ட் பண்ணிட்டாலே போதும். மீதி இருக்கிறது பிரெட்டா பாத்தும் தேவா பாத்தும் தான். மினோட்டோ வந்து பிரெட்டா பாத்தை அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பிரெட்டா பாத் வந்து எந்த ஒரு சாக்ரா டைப் அட்டாக்கா இருந்தாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவான். பட் அவன் மேல ஸ்னீக் அட்டாக்ஸ் எல்லாம் வேலை செய்யும். சோ மினோட்டோ வந்து ரசிங்கான யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் தன்னோட குணா யூஸ் பண்ணி அவனோட தலையை மட்டும் வெட்டி எடுத்துட்டாலே போதும். சோ இப்போ மிச்சம் இருக்கிறது தேவா பாத் மட்டும் தான். தேவா பாத்தால பேஷோ டென்னினை யூஸ் பண்ணி தன்னை சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணவோ ரிப்பல் பண்ணவோ முடியும். சோ அவ்வளவு சீக்கிரம் மினோட்டோவால தேவா பாத் கிட்ட போக முடியாது. பட் இதோட பேஷோ டென்னினுக்கும் 5 செகண்ட்ஸ் கோல் டவுன்ங்கிறது இருக்கு. அந்த ஒரு 5 செகண்டுக்குள்ள மினோட்டோ நினைச்சா பெயின் அட்டாக் பண்ணலாம். பட் மினோட்டோவால ரசிங்கான மட்டும் வச்சு தேவா பாத்தை அவ்வளவு சீக்கிரம் நாக் அவுட் பண்ணிட முடியாது. ஏன்னா தேவா பாத்துக்கு வந்து டியூரபிலிட்டிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ மினோட்டோ தன்னை கெஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிட்டாலே தேவா பாத் வந்து மேல பறந்து போய் ஒன்னு ஆல்மைட்டி புஷ் யூஸ் பண்ணுவான், இல்லனா சிபாகு டென்சேவை யூஸ் பண்ணுவான். இந்த ரெண்டு அட்டாக்கையுமே மினோட்டோ எதிர்த்து சண்டை போடணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் அங்க இருந்து டெலபோர்ட் ஆயிட்டாலே போதும். தேவா பாத்தோட அட்டாக்ஸ்ல இருந்தெல்லாம் மினோட்டோ அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருவான். சோ இதுல இருந்து தப்பிச்சு மினோட்டோ வந்து தேவா பாத் மேல 1 2 இல்ல 3 ரசிங்கான மாறி மாறி போட்டு ஒரேடியா தேவா பாத்தோட கதையும் முடிச்சிருவான். சோ இந்த வீடியோவில் வேணா நான் ரொம்ப நேரத்துக்கு பேசின மாதிரி தெரியல. பட் உண்மையிலேயே மினோட்டோவுக்கும் பெயினுக்கும் ஃபைட் நடந்தா அந்த ஒரு ஃபைட் வந்து சில நிமிஷங்கள்லயே முடிஞ்சிடும். சோ பெயினுக்கும் மினோட்டோவுக்கும் ஃபைட் நடந்தா அந்த ஒரு பேட்டில்ல ஜெயிக்க போறது த yellow flash மினோட்டோ நமிகாசே. சோ ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வீடியோவை ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.